this night belongs to her only. That's just a big applause to her. Please, thank you so much. Thank you. இல்லை ஆக்சுவலி வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், Mike is here. போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யூனோ 2 people to be friends அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, பட் சம்வேர் வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீபாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீபாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீபாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டாருன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க, எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her basket. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. Thank you so much. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா the very young talent producer of this movie Jovika to share a few words please. யூசுவலாக நம்ம ப்ரெஸ் மீட்டில் எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம். மேடையில் இருக்கும் சார் தனேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. வசந்த பாலன் சார் ரொம்ப நன்றி. அண்டு சார் மிஸ்டர் அவர் யூனிவர்ஸ் சார் என்ன சொன்னேன், ஜிம் மிஸ்டர் இந்த தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் பாலா பிரதருக்கு ரொம்ப நன்றி. அம்பிகா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். கணேஷ் ப்ரோ தேங்க்யூ. அண்ட் கிரண்ஜி அந்த சாங் பாப்பா சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது, நான் பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ. அண்டு சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணன் உங்களுக்கு நன்றி. அண்ட் சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமாம்மா ரொம்ப நன்றிம்மா. அன்பு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் தேங்க்யூ. வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமாம் சார், அதுதான் சார் சொல்ல போகிறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலாக. ஆனால் வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலாக. கஷ்டம்னா லைக் என்னென்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க அந்த படத்தில். ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார், அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போகிறீங்கன்ட்டு. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அந்த பாஸ்ட்டில் எப்படி ஆட முடியும், குழந்தை எதாவது ஆடாதா. அண்ணே நான் எடுத்துகிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி, ஸ்ரீ சாங்கு ரெடியான்னு கேட்பாங்க. இப்போ தான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு, இப்போது 12 மணி தான் ஆச்சு, இப்போ தான் நான் இதெல்லாம் நைட்டில் நடந்துட்டுருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னென்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்காக கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உங்கள் ஆசைக்கு எதாவது சொல்லுமா. அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வேணுன்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புங்க பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் எது ஓகே வேணால் ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பாவில் அவங்க தாத்தா யார், அவங்க பாட்டி யார், அப்பா அதை கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவங்க அம்மா யார், ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டாக கிளாப் பண்ணுங்கள் குழந்தைக்கு.
ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு. ஆக்சுவலாக 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சி எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பாக எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லேயுமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் பிரா சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங்கு, அதாவது மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங்கை வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட்டு அதை சொன்னேன்னா சொல்கிறேன்னா அதை சொன்னேன்னா சொல்லிட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக. ஒரு நாள் நல்லாயிருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க. குரூப்லேருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க, போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது ஆக்சுவலாக. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நன்றி. அண்டு நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரை ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடியாக கடலிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.